லீட் ரோல் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் கொடுத்தா, கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுங்கிறவங்களுக்கு என்ன கொடுப்பீங்க? மத்திய அமைச்சராக சுரேஷ் கோபி இருக்காரு. அவர்கிட்டையும் இது விருது கிடைத்த பிறகு உங்களுக்கு கேள்வி எழுந்திருக்குல்ல, இது சம்மந்தமாக நீங்கள் அவர்கிட்ட தொடர்பு கொண்டு பேசியிருக்கீங்க. அவர் எனக்கு வாழ்த்து சொன்னார். அவருக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. தமிழில் வந்து எம்எஸ் பாஸ்கருக்கும் சிறந்த துணை நடிகருக்கான விருது கிடைச்சிருக்கு. இந்த விருதும் அவருக்கு தாமதமாக கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிறைய திறமை உள்ளவர். அவர் சிறந்த ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட். இந்த படத்தில் அவருக்கு தகுந்த கதாபாத்திரங்கள் வந்தது. தமிழில் பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கிங் படம் இது வரைக்குமே தமிழில் ஒரு பெரிய படங்களுக்கு விருது கிடைத்து தான் பார்க்குறோம். ஒரு சிறிய பட்ஜெட்டில் எடுத்த படத்துக்கு இந்த வாட்டி தமிழில் வந்து விருது கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் 3 விருது கிடைச்சிருக்கு. இந்த கண்டென்ட் பேஸ்ட் படத்தை எப்படி பார்க்குறீங்க? சின்ன பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ணி அது குவாலிட்டியோடு பண்ணியிருக்காங்க. அதை அவங்க வந்து வரவேற்றாங்க, அவார்டு கொடுத்தாங்கன்னா அது மிகப்பெரிய விஷயம். தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். 71வது தேசிய திரைப்பட விருதுகளில் மலையாளம் படத்தில் உள்ளுநோக்கு படத்திற்கு சிறந்த துணை நடிகைக்கான விருது ஊர்வசி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து நிறைய கேள்விகள் அவர்களிடம் இருக்கு, வாங்க கேட்கலாம். மேம், ஃபஸ்ட்டு தந்தி டிவி சார்பாக வாழ்த்துக்கள். விருது கிடைத்திருக்கு. எவ்வளோ மகிழ்ச்சியான தருணமாக இருக்குது இந்த படத்துக்கு கிடைச்சது? ரொம்ப சந்தோஷமான தருணம். ஏன்னா அது ரொம்ப கொஞ்சம், ஏன்னா இது வரைக்கும் நான் பண்ண படங்கள்லேருந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ண ஒரு படம். நீங்கள் படம் பார்த்தீங்களா என்னன்னு தெரியல. ஃபுல்லாக ஒரு 40-45 நாள் அந்த இடுப்பளவு தண்ணியிலே நின்று ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. மழை வேறு ஒரு பக்கம். அது ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு. சும்மா ஒரு சீனோ ஒரு நாளைக்கோ 2 நாளைக்கோ அப்படி சிலது வரலாம். இது முன்னெல்லாம் வந்து எல்லா படத்துலேயும் ஒரு ரெயின் சாங் இருக்கும். மேக்ஸிமம் 2 நாள் 3 நாள் இருக்கும். அது அப்பப்போ ஒரு ஷாட்டுக்கு அப்படி போடுவாங்க. அதுக்கப்புறம் போய் உட்காருவோம். அதுவே நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அது அப்படியே ஊற்றிட்டு போய் உட்காரணும். உட்காந்து ஒரே குளிராக இருக்கும் நமக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பவும் அது காஞ்சி வரும்போது அடுத்த ஷாட்டு தண்ணி நினையணும். இது வந்து இந்த ஹோல் ஃபிலிம்னும் போது நமக்கு எப்படி இருக்கும். ஸோ அது ஒரு கொஞ்சம் நமக்கு ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அது ஒரு நம்ம சந்தோஷமான ஒரு சினிமாவும் கிடையாது. ஐயோ ரொம்ப ஒரு மாதிரியா 3 நாள் வரைக்கும் ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணோம். அந்த மாதிரி ஒரு படம் கஷ்டப்பட்டதுக்கு நமக்கு ஒரு விருது கொடுக்குறாங்கன்னும் போது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதை விட சந்தோஷம் அந்த படத்துக்கு சிறந்த படமாக கிடைச்சதுங்கிறது தான். இது வரைக்கும் இது வந்து உங்களுக்கு 2வது விருது. நீங்கள் ஒவ்வொரு படங்களும் உங்களோட கதாபாத்திரமும் நீங்கள் வெறும் நல்ல சூஸியாக தான் தேர்வு பண்ணுறீங்க. விருது, தேசிய விருது வந்து இவ்வளோ தாமதமாக ஒரு 2வது விருது. இதுக்கு முன்னாடி நீங்கள் நடித்த படங்களுக்கு விருது கிடைச்சிருக்கணும்னு எதிர்பார்ப்பு இருந்திருக்கா? ஏதாவது ஒரு படத்துக்கு இந்த படத்துக்கு நமக்கு தேசிய விருது கிடைச்சிருக்கலாம் அப்படின்ற ஏதாவது ஒரு படங்கள் எதாவது இருக்கா லிஸ்ட்டில்? இல்லை, இந்த விருதுன்னு இல்லை, எந்த விருதையும் எதிர்பார்த்து நான் நடித்ததில்லை. என்னுடைய விருதுங்கிறது என்னுடைய ரசிகர்கள் எதை ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையாங்கிறது தான். அவங்க ஏற்றுக்காத ஒரு கேரக்டருக்கு எனக்கு விருது கொடுத்த என்ன பிரயோஜனம் இல்லையா? முன்னெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் மட்டும் பார்க்கக்கூடிய சில படங்கள் எடுப்பாங்க. மீன்ஸ் அது அவார்டு ஃபிலிம்ஸ்ன்னே அதுக்கு பேர் இருக்கும். அப்போ இப்படி ஒரு படம் வந்திருக்கா, இதில் நடித்ததுக்கு உங்களுக்கு கிடச்சிருக்கா, ஓஹோ அப்படின்னு இருக்கும். இன்றைக்கி காலம் மாறி போச்சு. ஜனரஞ்சகமான படங்கள் வருது. அவார்ட்ஸ் எல்லாமே மாறி போச்சு. இவன் டைரக்டர் ஆகட்டும், மற்ற எல்லா அவார்ட்ஸும். ஸோ அப்படி நம்ம எதிர்பார்த்து பண்ணுறதில்ல. பட் என்னென்னா இந்த கேட்டகரைஸ் பண்ணும்போது ஒரு மிஸ்டேக்ஸ் சவுத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கப்படுதோங்கிற ஒரு சிந்தனை பல தடவை வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி அப்படி இல்லை. நம்ம தமிழ்லேருந்து எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க, மலையாளத்துலேருந்து எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க. அதில் ஒரு கேட்டகரைஸ் பண்ண ஃபீல் நமக்கு வரல. பட் சமீப காலமாக அது கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கு. எப்படியோ கொடுத்தே ஆகணும், அதனால் ஏதோ இது வச்சுக்கோன்ற மாதிரி அப்படி ஒரு விஷயம் இருக்காங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அதுதான் சொன்னேன். நீங்கள் லீட் ரோல் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் கொடுத்தா, கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுங்கிறவங்களுக்கு என்ன கொடுப்பீங்க? அந்த ஒரு கேட்டகரி என்ன ஆகிறது? எவ்வளவோ பேர் அந்த ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பாங்க இல்லையா? ஸோ அதை பற்றி ஏன் இந்த ஜூரி சிந்தனை பண்ணலைங்கிறத நான் யோசிக்கிறேன். அதாவது பேனலில் இருக்கவங்க அந்த ரிஜினல் ஜூடிஸ் அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி மெயின் ஜூடிஸ் போகிறாங்க. ஒருவேளை அவங்க வேறு லாங்குவேஜ் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் ஏற்படுதா? இல்லைங்களே, இப்போ இங்கேருந்து ஜூரிஸ் போகிறாங்களே, இங்கே இருக்கிறவங்கள பற்றி தெரியாமல் அங்கே போய் உட்காந்து பேசுவாங்க. இப்போ தமிழில் ஜேபேபி போயிருக்கு, எத்தனையோ படங்கள் போயிருக்கு. அந்த ஜேபேபிங்கிற படத்தை பற்றி ஒன்றும் தெரியாத ஒரு ஆளாக அங்கே போயிருப்பார். அதில் பெர்ஃபார்மன்ஸுக்கு ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு தானே, அதில் நடித்த ஒரு பெர்ஃபார்மன்ஸுன்னு ஒரு ஆர்டிஸ்ட். அப்படி ஒரு படம் பார்த்தாங்களேன்னு தெரியலையே. இப்போ கேரளாலேருந்து போயிருக்கிற படம் கேரளா ஜூரிஸ் தானே போயிருக்காங்க.
எப்படி அது வந்து அது எப்படி அவங்க தெரியாமல் போயிருப்பாங்க? நார்த்தில் இருக்கிற எல்லாருக்கும் எல்லாரையும் தெரியணும்னு அவசியம் இல்லை. நமக்கே தெரியாது, அங்கே இருக்கிறவங்க நிறைய பேரை பற்றி நமக்கு தெரியாது. இப்போது ஷாருக் கான் கூட அவார்டு வாங்கியிருக்கிற அந்த விக்ரம்ங்கிற ஆர்டிஸ்ட்டை நமக்கெல்லாம் ரொம்ப பரிச்சயமானவர் இல்லை நமக்கு. பட் அவரை பற்றி தெரிஞ்ச நிறைய பேர் இருக்கலாம். ஸோ இங்கேருந்து போகிற ஜூரிஸ் தான் நமக்கு கொடுக்குறாங்க. அவங்க தான் எடுத்து சொல்லி, இல்லை அவங்களுடைய இவ்வளோ நாள் இருந்திருக்காங்க, அவங்களுடைய திறமைகள்லாம் இப்படின்னு நம்ம எடுத்து சொல்லுவாங்க. பட் இதெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு சினிமா அப்படிங்கிறது பார்க்குறது வந்து மொழிக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு விஷயம். ஒருத்தருக்கு ஒரு படம் பார்க்கும்போது நிச்சயமாக தெரிஞ்சிடும். அந்த அளவுக்கு நாலேஜில் ஒரு ஜூரியை தான் இதுக்கு வச்சுருக்காங்க. சும்மா ஒன்றும் தெரியாத ஆட்களை இல்லை. ஸோ அதை பற்றி தான், அதனால தான் நான் அந்த கேள்வி கேட்க வேண்டியதாக போகுது. மத்திய அமைச்சராக சுரேஷ் கோபி இருக்கார். அவர்கிட்டையும் இதை சம்மந்தமாக எதாவது பேசுனீங்களா? இந்த மாதிரி விருது கிடைத்த பிறகு உங்களுக்கு கேள்வி எழுந்திருக்குல்ல, இது சம்மந்தமாக நீங்கள் அவர்கிட்ட தொடர்பு கொண்டு பேசியிருக்கீங்க? அவர் எனக்கு வாழ்த்து சொன்னார். பட் இந்த மாதிரி கேள்விகள் அவர்கிட்ட கேட்டு நமக்கு ஏதாவது சந்தேகங்கள் கேட்கலாமே வழிய அவருக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. அவர் இந்த டிபார்ட்மெண்ட்டே கிடையாது. அவரை ஒரு எம்பியை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நம்ம இதெல்லாம் நீங்கள் இதை கொஞ்சம் கேளுங்கன்னு சொல்கிறதே மிகப்பெரிய தப்பு இல்லையா? அது சட்டவிரோதமான விஷயம். அதெல்லாம் கிடையாது. என்னுடைய சந்தேகங்களை நான் கேட்டிருக்கேன். இப்படி இருக்குது, இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணுன்னு சொல்லும்போது ஜூரியினுடைய டிசிஷன் தான் டிசிஷன். இதுக்கு கவர்மெண்ட்டுக்கு சம்மந்தமே இல்லை. கவர்மெண்ட் ஒரு குரூப்பை வந்து ஜூரியாக வச்சுட்டாங்கன்னா அல்டிமேட் டிசிஷன்ஸ் அவங்களோட தான். ஸோ அவங்களுக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க என்ன பதவியில் இருக்கிறவங்களுக்கு சினிமா பற்றி ஒவ்வொருத்தரும் பார்த்து ஒவ்வொருத்தருக்கா மார்க் போட்டுட்டு இருக்க முடியுமா? தமிழில் இருந்து மட்டும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 350 படங்கள் கிட்ட போயிருக்கான். ஸோ இத்தனை படத்தையும் பார்த்துக்கிட்டு அவங்க அங்கே இருக்கிறவங்களுக்கு ஏதாவது அது கஷ்டம் இல்லை. அந்த படங்களை பார்த்த ஜூரி இடத்துல தான் நம்ம கேள்வி. அது முதல் கேள்வி சவுத்துலேருந்து போன ஜூரிஸ் கிட்ட தான். தமிழில் வந்து MS பாஸ்கருக்கும் சிறந்த துணை நடிகருக்கான விருது கிடைச்சிருக்கு. அவரும் கிட்டத்தட்ட ஒரு 35 வருடங்களாக இந்த தமிழ் சினிமாவில் ட்ராவல் பண்ணுறாரு. ஒரு முதல் விருது இத்தனை காலம், ஏன்னா அவரும் நிறைய கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்காரு. இப்போ அவருக்கு இந்த விருதும் அவருக்கு தாமதமாக கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அது கண்டிப்பாக. அவர் நிறைய படங்கள் வந்து அவருக்கு நிறைய திறமை உள்ளவர். அவர் சிறந்த ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட், சிறந்த ஆர்டிஸ்ட். பட் அவர் எடுத்துக்கொண்ட கதாபாத்திரங்கள் பலதும் ஹியூமர் ட்ராக் மாதிரி கொஞ்சம் நிறைய கேரக்டர்ஸ் பண்ணார். இடையிடையில தான் சில சீரியஸ் கேரக்டர்ஸ் பண்ணார். இந்த படத்தில் அவருக்கு தகுந்த கதாபாத்திரங்கள் வந்தது. ரெண்டாவது அது ஒரு ஹீரோ இருக்கிற படம்ங்கிற காரணத்தினால அவருக்கு சப்போர்ட்டிங் ஆக்டர் கொடுத்துருக்காங்க. அதனால தான் நான் கேள்வி கேட்குறேன், லீட் ரோல் பண்ணுற எனக்கும் விஜயராகவனுக்கும் நீங்கள் வந்து கேரக்டர் ரோல்னு கொடுத்துருக்கீங்கன்னா கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுக்கு என்ன பதில்? அதுதான் கேட்குறேன் நான். தமிழில் பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கிங் படம் இது வரைக்குமே தமிழில் ஒரு பெரிய படங்களுக்கு விருது கிடைச்சி தான் பார்க்குறோம். ஒரு சிறிய பட்ஜெட்டில் எடுத்த படத்துக்கு இந்த வாட்டி தமிழில் வந்து ஒரு விருது கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் 3 விருது கிடைச்சிருக்கு. இந்த கண்டென்ட் பேஸ்ட் படத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது நல்ல விஷயம். ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ணி அது குவாலிட்டியோடு பண்ணியிருக்காங்க. அதை அவங்க வந்து வரவேற்றாங்க, அவார்டு கொடுத்தாங்கன்னா அது மிகப்பெரிய விஷயம். கண்டிப்பாக நான் ஜூரியை பாராட்டுறேன். ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பட்ஜெட்டில் உள்ள படம் கிடையாது அது. ஸோ அதை வந்து அவங்க இப்போ வந்து அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பண்ணாங்க அப்படிங்கிறது நல்ல விஷயம். அதனால தான் சொல்கிறேன், அவங்க சென்சிபிள் ஜூரி அவங்க. அதனால தான் அவங்ககிட்ட நம்ம டவுட்டு கேட்குறோம், ஏன் இந்த படத்துக்கு இப்படி அப்படின்னு கேட்குறோம். சமீபத்தில் தமிழ் சினிமா, மலையாள சினிமா பெரிய நட்சத்திரங்கள்லாம் வன்முறை சார்ந்த படங்கள் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப கன் ஷூட்டிங்கு, இந்த மாதிரி ஒரு 100 பேர் 500 பேரை கொள்வது, இந்த மாதிரி ஆக்ஷன் பேக் படங்கள்லாம் பெரிய நட்சத்திரங்கள்லாம் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி கலாச்சாரங்கள் படங்கள் வருது, இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, வன்முறை படங்கள் வர்றது பொதுவாகவே வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு எதிர்ப்பு தான். அதை வந்து நான் இல்லை ரொம்ப ஆமோதிச்சு நம்ம பேசவே முடியாது. என்னால் அதெல்லாம் ரொம்ப பார்க்கவும் முடியாது. பல படங்கள் இப்போ ரஜினி சார் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அண்ணாத்து ஆக்ட் பண்ணார். அதுக்கு முன்னாடி இன்னொரு படமும் பண்ணார், பேட்டை. ஸோ எந்த வன்முறையும் இல்லாமல் அப்படியே ஒரு நார்மல் ஃபைட் இருக்குமே தவிர வன்முறையெல்லாம் இல்லாமல் ஆக்ட் பண்ணார். நீங்கள் ஏற்றுக்கலை. அப்போ ஜெயிலர் நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க. அப்போ என்ன பண்ண முடியும்? மக்களுடைய ஒரு டேஸ்ட்டுங்கிறது இப்போ மக்களுடைய டேஸ்ட்டு மாறிடுச்சுன்னு சினிமா சொல்லுது. சினிமா மாறினதுனால நாங்கள் அதை பார்க்குறோன்னு மக்கள் சொல்கிறாங்க. பட் எப்படி இருந்தாலும் இந்த குழந்தைங்க மனசில் வன்முறையை வளர்க்கக்கூடிய படங்கள் தவறு தான். குழந்தைகளை நீங்கள் பார்க்கணும். ஏன்னா நம்ம டிவிக்குள்ளே வருது, நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற டிவியில் வருது. அது
நம்ம கையில் இருக்கிற ஃபோனில் வருது அது. ஸோ அது நம்ம மனநிலையில் பல மாற்றங்களை கொண்டு வருன்றது தான் ஆதங்கம். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.